செம்மணி மனித புதைகுழியில இருந்து ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய ஒரு உடலம் ஒன்று அங்கே இருந்து நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம காலில செருப்போடையும் இடுப்புல தாயத்து கட்டின மாதிரியாகவும் ஒரு எண்பு சிதிலம் ஒன்று செம்மணியில இருந்து மீட்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இது தொடர்பாக இந்த காணொளியில பேச போறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு சபையில் உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி இந்த தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் பேசியிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கைதுகள் அடுத்தடுத்து நடக்கிற பட்சத்துல அடுத்த கைது முன்னாள் ஜனாதிபதி ரணிலை நோக்கி வைக்கப்படுகின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் மிகவும் ஒரு சூசகமான முறையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்துல உரையாற்றியக்கு அதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றியும் நாங்கள் பேச இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பேசுபொருள் இந்த மன்னார் கனிய மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனை. ஆக இந்த விடயங்களை பற்றி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில பேச இருக்கிறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவை எங்களோட காணொலியை பாக்குறீங்க, எங்களோட சேனலுக்குள்ள வாரீங்கள் என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்துட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கன்னு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகர். செம்மணி மனித புதைகுழிய எடுத்து பார்க்கக்குள்ள அங்க இருந்து அகழப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பொருட்கள் பார்க்கின்ற மக்களுடைய மனசுல அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ரணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றதான் சொல்லலாம். இப்படித்தான் இந்த கடந்த நாட்கள்லையும் பார்த்தோம்டா இந்த குழந்தைகள் அருந்துற இந்த பால் போச்சி, அது மாதிரியாக குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த பொம்மை, அது மாதிரியாக சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற புத்தக பை, கைவளையல்கள் என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் செம்மணியில இருந்து மீட்கப்பட்டது. அதே மாதிரியாக நேற்றைய தினம் அந்த இடத்துல அகழ்வு பணிகள் நடக்கக்குள்ள ஒரு கை குழந்தை, ஒரு மாச குழந்தை, அதாவது ஒரு மாத அடிப்படையில தான் வெறும் அந்த பிள்ளை பிறந்து அந்த ஒரு குழந்தையினுடைய எண்பு சிதிலம் ஒன்று அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு 2 அடி கூட அந்த குழந்தை வளர்ந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு குழந்தையினுடைய எண்பு சிதிலம் ஒன்று அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் ஒரு செருப்போட புதைக்கப்பட்ட ஒரு எண்பு சிதிலமும் அங்கு எடுக்கப்பட்டிருக்குது. அதோட அந்த எண்பு சிதிலத்துல இடுப்புல தாயத்து கட்டின மாதிரியும் அது எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியா எடுக்கப்படுற இந்த எண்பு சிதிலங்கள் அந்த பொருட்களை பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் மனசு வலிக்குது. ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு கை குழந்தை என்ன குற்றம் செய்ததென்று அதை மண்ணுக்குள்ள போட்டு இப்படி புதைக்கிற ஒரு கொடூரமான வரலாற்று எங்க இனம் சந்திச்சு கடந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா உண்மையில இது எல்லாம் நெஞ்சத்துல இருந்து எப்பவுமே எங்களை விட்டு நீங்கி போகாது. ஏனென்றா எங்களோட உறவுகள் எல்லாம் இப்படித்தானே புதை உண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கக்குள்ள அவ்வளவு தூரம் அது வேதனையை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எங்கட வீட்டுல இருந்து ஒரு ஆள் காணாம போகுது. காணாமல் போன அந்த ஆளுக்கு என்ன நடந்ததுன்றே தெரிய இல்ல. அப்ப கடைசி வரைக்குமே அந்த ஆளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு ஏக்கத்திலேயே உயிர் போயிருக்கின்ற எத்தனையோ தாய்மார், எத்தனையோ தகப்பன்மார் எங்கட பூமியில இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கேக்கு நாங்கள் ஒரு பாவப்பட்டு ஒரு ஈழத்தமிழரா இருக்கிறது எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள ஒரு வேதனையை ஏற்படுத்தும் தெரியுமா? இப்ப கடைசி வரைக்கும் ஒரு முடிவில்லாமையே ஒரு விஷயம் போகுதுண்டேக்குள்ள அதோட வலி கூடவே இருந்து அனுபவித்த ஒருவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும் என்றேக்குள்ள இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்தை நாங்க வெறுமனையே இப்படி கதையா கதைச்சு கொண்டிருக்கிறத விட இதுக்கான சர்வதேச விசாரணை வேணும் என்றுதானே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளா இருக்கட்டும், ஈழ தமிழர்களா இருக்கட்டும், இல்லையண்டா புலம்பெயர்ந்து வாழ்ற எங்கட உறவுகளா இருக்கட்டும், எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்று. இந்த விசாரணையை அரசு நிச்சயமா மக்களுக்கு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வீதியோரங்கள்ல இருக்கிற தாய்மார் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கிறதுக்கு அது ஒரு பிராச்சித்தமா இருக்கும் அப்படி என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இதே மாதிரியாகத்தான் அடுத்த விஷயம், இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து சிறையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி எத்தனையோ உறவுகள் தங்களோட உறவுகளை பிரிந்திருக்கிற நேரத்துல அது தமிழ் அரசியல் கைதிகள் என்ற விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சபையில பேசியிருக்கிறார். எதிர்காலத்துல ஏதோ ஒரு வகையில பொது மன்னிப்பின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யறதுக்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்றதை வரவேற்கிறேன். மிக முக்கியமாக கதிராம தம்பி சிவகுமார், விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன், கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன், சண்முகலிங்கம் சூரியகுமார், ஜோன்சன் கொலின், வெலண்டினோ, சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர், ஏஎச் உமர் கதாப், தங்கவேலு நிமலன்,
செல்வராஜா கிருவாகரன், தம்பி ஐயா பிரகாஷ் இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 14 வருடங்களில் இருந்து 30 வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த குடும்பம், இதில் ஆனந்த சுதாகரனுடைய மனைவியும் இறந்து விட்டார், 2 பிள்ளைகள், வளர்த்த பேத்தியும் இறந்துட்டார், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் கேட்கிறேன், இவர்களை நீங்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்து தருவீர்கள் நம்புகிறோம். அதுக்காக உங்கள்ட்ட ஒரு விடையை எதிர்பார்க்கிறேன். விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்கைக்குள்ள அடுத்ததா ஒரு சம்பவம் ஒன்று. அதாவது இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபையில உரையாற்றுறார். அப்படி உரையாற்றியக்குள்ள அவர் சூட்சுமமான முறையில சில விஷயத்த சொல்றார். அடுத்த கைது யார் அப்படி என்று தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் கைதுகள் நடந்து கொண்டிருக்குது தானே. அப்படி அடுத்த கைதுல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் என்னன்னு சொல்றது, ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏனென்றா ரணில் விக்ரமசிங்க அவரினுடைய ஒரு செயலாளரை அழைத்து அவருக்கு இப்பொழுது விசாரணைகள் நடந்திருந்தது. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கக்குள்ள அடுத்த கைது யாராக இருக்கலாம் என்று சொல்லியும் அவர் சூட்சமமான முறையில் அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறார். அப்ப அடுத்த கைது ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி பாயலாம் அப்படி என்றதுதான் அங்கிருந்த பலரினுடைய ஒரு கருத்து கணிப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நாங்க சொல்லலாம். இந்த அடிப்படையில அடுத்த ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்பொழுது இது மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா குறிவைக்கப்படுறது அந்த மணல் பிரச்சனை, அந்த கனிய மணல் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்துல இந்த கனிய மணல் அகழ்வு தொடர்பாக பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்தது. அதாவது ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று அங்க இருக்கிற அந்த கனிய மணலை அகழ்ந்து எடுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது கடந்த காலங்களிலையும். அப்ப அது அங்க இருக்கக்கூடிய மக்களினாலையும் அரசியல்வாதிகளினாலையும் தான் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த மணல் அகழப்படாமல் இருக்கு. இந்த நிலையில இப்பவுமே அந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உதவியோட அங்க இருந்து அந்த மணலை அகழ்றதுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிற நிலையில அங்கிருந்து அந்த கனிய மணலை அகழ விட மாட்டோம். ஏனென்று சொன்னா இங்கிருந்து இந்த மணல்களை அகழ்ந்து எடுத்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள மக்களின் குடியிருப்புகளுக்குள்ள கடல் நீர் போற வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை இது அழிச்சு கொண்டு போயிடும் அப்படி என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் ஒன்றிணைந்து கருநிலம் என்ற ஒரு போராட்டத்தை நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்தவை. நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியா இன்றைய தினமும் அந்த கருநிலம் போராட்டம் அங்க ஆரம்பமாகி இருக்குது. இந்த நிலையில இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இந்த மன்னார் கனியமணல் அகழ்வு தொடர்பாக பேச இருக்கிறதாக தகவல்கள் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்திருந்தது. இந்த நிலையில இன்னமுமே அந்த சந்திப்பு பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெற இல்லை. ஆனால் இந்த கனியமணல் அகழ்வு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்கள் பேச இருக்கிறதா தெரிய வந்திருக்குது. இதன்படி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு மக்களின் இருப்பை அழிச்சு அதில இருந்து லாபம் அடைகிறத எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. மக்களின், அதாவது நாங்கள் இப்ப இந்த வடக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சொத்தா இருந்து அந்த நூலகம் அழிபட்டது. அதுக்கு பிறகு மக்களின் வாழ்வாதாரமா இருக்கிற இப்ப இந்த மணல் அகலப்பட போகுது. அப்படி வடக்குல இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளா கொடுத்து இந்த தமிழர்களினுடைய இருப்பை அழிப்பதற்கு தானா இவர்கள் திட்டமிடுகின்றார்கள் என்று சொல்லித்தான் அந்த பலவிதமான பேச்சுக்களும் போய்கொண்டிருக்கின்ற நிலையில தமிழ் மக்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில வாழக்கூடிய நாள் எப்ப வரும் என்று சொல்லித்தான் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை பற்றி கதைத்திருக்கிறோம். உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு உங்களோட ஆதரவையும் தாங்கோ. தொடர்ந்து கதைப்போம். நன்றி உறவுகளே.